சர்வமும் அவர் மூலமாகவும் அவரை கொண்டும் அவருக்காகவும் படைக்கப்பட்டது. அவர் மூலமாக மாத்திரம்தான் சர்வ உலகமும் என்ன செய்யப்பட்டிருக்கு? படைக்கப்பட்டிருக்கு. எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, உலகங்கள் அவருடைய வார்த்தையினால என்ன செஞ்சுதா? உண்டானது. உண்டானதை எல்லாம் தினம் தினம் அவர் வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்பொழுது வரைக்கும் அந்த வல்லமை அந்த பூமி உருண்டை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தாங்கிக்கிட்டு இருக்கு. அது எந்த அஸ்திவாரத்தின் மேல நிக்குது? அவருடைய வார்த்தை என்ற அஸ்திவாரத்தின் மேல். இப்ப வரைக்கும் அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்கு, அதை தாங்கிக்கிட்டு இருக்கு, அதை தற்காத்து கொண்டிருக்கு, அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. தன்னுடைய வல்லமையின் மூலமாக மாத்திரமே அவர் ஒவ்வொன்றையும் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அவருடைய வல்லமை எல்லை இல்லாதது, அவருடைய அன்பு அளவில்லாதது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் மகா பெரியது. வசனம் சொல்லுது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். இப்பேற்பட்ட தெய்வத்தை நம்முடைய தகப்பனாக என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அதனாலதான் நாம் பாக்கியவான்கள் என்று வேதம் என்ன செய்து சொல்லுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.